பிரைஸ் பீர்கார் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் தேவைப்படல. கர்த்தர் இந்த 6 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 7வது மாதம் முதல் வாரத்திலே அவருடைய சமூகத்தில் வரத்துக்கு தான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளையில நம்ம இந்த 19ஆம் சங்கீதத்தை நம்முடைய தானித்துக் கொண்டே வருகிறோம். அது அநேக காரியங்களை படித்து கொடுத்துக்கிறோம். இன்னைக்கு அந்த சங்கீதத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அது 8ஆம் வசனத்தை நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? சோ 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. செகண்டா தான் நாங்க படித்துட்டு இருக்கோம். அதாவது கர்த்தருடைய கற்பனைகள் அது எப்படி இருக்கிறது? தூய்மையும் நம்ம கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? சோ இப்ப கர்த்தருடைய கற்பனைகள் என்று சொல்லி படிக்கும் பொழுது என்ன படிச்சோம்? கர்த்தருடைய கற்பனைகள்ல வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், நான் பழைய கற்பனை தான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதிய கற்பனை என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறார். ஸோ இந்த நான் விளக்கி சொன்ன போன வாரத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய கற்பனை சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கர்த்தராகிய தேவனை நீங்க என்ன பண்ணணுமா? முழு ஆத்மாவோடும் மனதோடும் இதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பனையான 2வது கருத்து, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இதான் முதல்ல பழைய கற்பனைன்னு சொன்னாங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லு 34ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். அந்த கட்டளையில சொல்லுகிறதா, நான் அன்பு கூறுவது போல நீங்கள் அன்பு கூற வேண்டும்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுறாரு, நீங்க மற்றவங்களை அன்பு கூறும் பொழுது, என்னை போல அன்பு கூறும் பொழுது மற்றவர்களை பார்த்து இவன் அவனுடைய சீஷன் என்று சொல்லும்படியாய் ஒரு சாட்சி உள்ள ஜீவன் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா? அதை தான் நாங்கள் கொடுத்தோம். அப்போ கர்த்தருடைய கற்பனைகள், இந்த கற்பனைகள் என்ன எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நான் கவனித்துக் கொண்டே வருகிறோம். நான் தூய்மைங்கிற கான்செப்ட் எனக்கு படிக்க போறேன். குவிக் அண்ட் ரீகேப் படிச்சிடலாம். கர்த்தருடைய இந்த கற்பனைகள் பிரமாணங்கள் அது குறைவற்றதாக இருக்கிறது. அது நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இது வந்து மனிதனுடைய ஒரு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த ஒருவனை அது உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் அதிலிருந்து அது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நடத்துகிறது என்ற அந்த காரியத்தை தான் நாங்கள் படிப்படியாய் கவனித்து வருகிறோம். சோ கர்த்தருடைய வார்த்தை மகனை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய பேதமை அறியாமையை போக்கி நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் அறிமுடியா ஞானியாக்குகிறது பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், கர்த்தருடைய சட்டங்கள் அது எப்படிப்பட்டது? நம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. அந்த கான்செப்ட்ல அந்த வழியில இதை படிக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகள் அது தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. சோ இந்த தூய்மைங்கிற வார்த்தையை குறித்து தான் இந்த நாள் நாங்க படிக்க போகிறோம். சரிங்களா? கர்த்தருடைய கற்பனைகள் ஒரு ரீகேப் கொடுத்துடலாமா? சோ போன வாரம் என்ன படிச்சோம்? இயேசு எப்படி சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணுமா? இந்த கர்த்தருடைய புதிய கற்பனை எப்படி போதிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நேசிக்க சொல்லுகிறது. எப்படி சொல்லிக்கிறது? உன் சத்துருவ என்ன பண்ணணுமா? ஒரு கணத்தில் அறித்தால் அவன் உன்னை மறுக்கணத்தையும் காட்ட வேண்டும் சொல்லி நேசிக்க சொல்லி கொடுக்கிறது. அது ஆசீர்வதிக்க சொல்லி கொடுக்கிறது. அது நன்மை தீமைக்கு நன்மை செய்ய சொல்லி கொடுக்கிறது. அது அந்த உன்னை சபிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீ ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதான் புதிய கற்பனையினுடைய சாராம்சம் என்று சொல்லி நாங்கள் போட கடுத்தோம். அது ஒரு கதை ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கவங்களுக்கு, அந்த சாமியாரு அதை குளிக்க போறாரு. ஒரு தேள் வந்து கொட்டுது. அது கீழே விழுந்துச்சு தண்ணியில. அதை எடுத்து விடுறாரு. அந்த தேள் வந்து அவர் கொட்டி விடுது. திருப்பி தண்ணீரை விழுந்து திருப்பி எடுக்கிறார். திருப்பி அது கொட்டுது. அந்த மனுஷன் நன்மை செய்கிறான் என்கிறதை அந்த தேளால் புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அந்த தேளோட குணம் அது கொட்டுற குணம். ஆனா இந்த மனுஷனுடைய இந்த தேவ மனுஷனுடைய வேலை வந்து நன்மை செய்கிறது தான். அப்ப நீங்களும் நான் அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம யார் என்ன சொன்னாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவ அன்பில் நிலைத்திருக்கிறது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னா நாங்க போன வாட்டி கட்டிக்கொட்டோம் இல்லைங்களா? சரி, இப்போ பாருங்களேன், இந்த கர்த்தருடைய தூய்மை அப்படின்னு காணும்போது கர்த்தருடைய வார்த்தை ஏன் தூய்மையா இருக்குன்னு பார்க்கும்போது சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குயிலை 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. இட்ஸ் பீன் ரிஃபைன்ட், அது பியூரிஃபைட். 7 சொல்லும் பொழுதே பூர்ணத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையானது வேற யாரும் இல்லைங்க, இயேசுதான் வார்த்தை. அப்ப அவர் நமக்காக சிலுவையிலே புடமிடப்பட்டிருக்கிறார். முழுமையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்து அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு வழிநடத்தப்படும் பொழுது நம்ம இருதயம் சுத்தமாகிறது. இந்த வார்த்தையினால் படிக்க படிக்க நம்ம இருதயம் விழித்துக் கொள்கிறது. அந்த தூய்மையான நிலைமையை அறிந்து கொள்கிறது நான் படிக்கிறோம். இன்னொரு விஷயம் பாருங்களேன், அதாவது இந்த கேராவின் சேராவின்லாம் அந்த இயேசு தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அவங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு சொல்லுவாங்க. ஏன் அவங்க பரிசுத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தேவன்தாசன் சொல்லும் பொழுது சொல்றாங்க,
அவருடைய மகிமையும் அவருடைய அந்த மகத்துவத்தையும் அவர் பார்க்கும் பொழுது அவைகளால் பார்க்க கூடாதபடி அவருடைய சட்டைகளை வைத்து மறைத்து கொண்டு அவரை பரிசுத்தர் 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 சொல்லி அதை சொல்றதை தவிர அதனால ஒண்ணுமே சொல்ல முடியலையா. அப்படிப்பட்ட மகிமை. அதனால்தான் பேதுரு எழுதுகிறார், அவர் என்னை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்களை என்னை அப்படி மேன்மையான தூய்மையான நிலைமைக்கு அழைக்கிறார். அந்த தூய்மையான நிலைமைக்கு நீங்க வரணும்னு சொன்னா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டவைகள். இரண்டாவது காரியம் பாருங்களேன், இந்த மத்திய 24:35 வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போய் தன்மை, இந்த வேதாகமத்தினுடைய தன்மை, கர்த்தருடைய வார்த்தையுடைய தன்மை என்ன சொன்னா அது ஒழிந்து போகவே போகாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்னு சொன்னால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை நீங்க அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அபியாசிக்கும் பொழுதுதான் உங்கள் இறுதி கண்கள் தெளிவடைகிறது, உங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படுகிறது, மேலான நிலைமைக்குள் நீங்க அழைத்து செல்லப்படுகிறீர்கள். அதனால்தான் இரண்டாவது காரியம், அவருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. மூன்றாவது காரியம் பாருங்களேன், கர்த்தருடைய பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். இது சும்மா வந்துடல. இது எத்தனையோ வருடங்கள், 1500 வருடங்களை 40 வேறுபட்ட ஆசிரியர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒரே கான்செப்ட் எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு புத்தகம் தேவ பிள்ளைகளே. அதனாலதான் இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அது உள்ளத்தை மாற்றுகிறது, நம்முடைய இருதயங்களை மாற்றுகிறது, கண்களை தெளிவிக்கிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, மேலான நிலைமை அடைய செய்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த வார்த்தையை நீங்க அபியாசிக்க வேணும். அப்புறம் பாருங்களேன், அதை நான் இன்னொரு காரியம் சொன்னோம். ஏன்னா நான் நிறைய நாட்களில் நான் கவனித்து கொடுக்கிற காரியங்கள் சொன்னா, அநேக தேவதாசர்கள் வேதத்தை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த தேவ வார்த்தைகள் தான் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய இருதயத்தை மாற்ற முடியும். அது மாத்திரமல்ல, நீங்க இன்னொன்று படிக்கிறோம் பாத்தீங்க, ரோமர்ல படிக்கிறோம் பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தை, அதை விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். அப்ப the more you hear the word of God, faith arises within you. நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் உங்களுக்குள்ளே வருகிறது. அந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த விசுவாசம் பின்னாளியுடைய அந்த நோய்களை சுகமாக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வைக்கிறது. அதனால்தான் விசுவாசம் ஜெபத்தில் எவ்வளவு கேட்டாலும் பெற்றுக்கொள்ள எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். தேவனால் அருளப்பட்ட வார்த்தை, அது உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பாருங்களேன், அப்புறம் 138 சங்கீதம் 2 உமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்போ பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த போது எப்படி ஜெயிச்சார்னா வார்த்தை சொல்லிதான் ஜெயித்தார். அப்ப நீங்க வார்த்தை சொல்லி ஜெபிக்கும் போது, வார்த்தை சொல்லி வாக்குத்தத்தை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். அவர் வார்த்தையை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். He's given you his word, he will keep his word. அவர் உங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து விட்டால் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர். அதனால்தான் சொல்லி இருக்கிறது என்னாகும் புத்தகத்துல 24:19 அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ எழுதப்பட்டிருக்கு தேவ பிள்ளைகளே. ஆகவே அதே மாதிரி யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். மல்கியா 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமன் தேவ பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ 4 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வேதம் புடமிடப்பட்டதாக இருக்கிறது, கர்த்தருடைய வேதம் ஒழிந்து போகாது, கர்த்தருடைய வார்த்தைகள் அது தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. 4வது காரியம், கர்த்தர் தம்முடைய எல்லா பிரசாதத்தை பார்க்கணும் வார்த்தையை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியதா இருக்கிறது. சரி, ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேங்க. அவங்களே ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு தேவனதாசன் அந்த காலத்துல இருந்தாரு. அவர் ஒரு யூதன், ஆனா அவர் ஜெர்மனில இருந்தார். அதுக்கப்புறம் லண்டன்ல ஊழியம் செய்கிறார். இவர் சொல்றாரு ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் ஒருத்தர் சொல்றாரு. அவர் ரட்சிக்கப்பட்ட நாட்களில 3 மாசம் பைபிளே படிக்கலையாம். ரட்சிக்கப்பட்ட உடனே அதுக்கப்புறம் வேதம் படிக்க போறான். 100 தடவை மேல படிச்சுட்டாராம். அந்த 100 தடவை சொல்றாரு. ஒவ்வொருத்தரையும் படிக்கும் போது அது அவ்வளோ இன்பமாக இருக்கிறது. இட்ஸ் a delight to me. அதனால்தான் சொல்லிருக்கியோ, இது ஒன்னு சங்கீதம் 1 சொல்றாரு, இரவும் பெரியமா இருக்கிற பெருமிஷன் பாக்கியவான், delighting in the word of God. அப்படிப்பட்ட டிலைட் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும் தேவ பிள்ளைகள. இன்னொரு தேவதாசன் இருப்பார், அவர் ஜான் பெனியன் சொல்லுவாங்க.
அவரை வந்து ஜெயில போட்டாங்க, ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரஸ்தாபம் பண்ணுகிறான்னு சொல்லி. ஆனா அங்க இருக்கும் போது அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், மோட்ச யாத்திரைன்னு சொல்லி. இந்த மோட்ச யாத்திரையுடைய அந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பைபிளுக்கு அடுத்து அந்த புத்தகம் தான் படிப்பாங்க அந்த காலத்துல இங்கிலாந்துல. அப்படிப்பட்ட மனுஷன் அவரும் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்னன்னு சொன்னா, மனுஷங்கிட்ட நிறைய காரியங்களை கேட்கலாம், இந்த வேதத்தை புரிச்சுதோ புரியலையோ நீ படி, இதுல ஒரு சின்ன காரியம் கேட்டா கூட அது மனுஷன் சொல்லுகிற எல்லா காரியத்திலும் மேலானதாக இருக்கிறது. அப்போ இவங்க எல்லாம் தேவன்தாசன் சொல்லுகிற எல்லா காரியம் வேதத்தை வாசிங்க சொல்றாங்க. ஒரு நாள் நம்ம பில்லி கிரஹம்ங்கிற தேவன்தாசன் இருக்கிறாருங்களா, அவர் சொல்றாரு, பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சான். அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது எல்லா பாஸ்டர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க கேட்கறாங்க, பாஸ்டர் நீங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் செய்யறீங்களே, இந்த ஊழியம் செய்யறதுக்கு என்ன உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்று கேட்கிறாங்க. அப்போ சொல்றாரு, நான் சொல்லுகிறேன் எழுதி கொள்ளுங்க சொல்றாரு. சொல்லி எல்லாம் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க எழுதி கொள்ளும்போது சொல்றாரு, ரீட் த பைபிள், வேதாகமத்தை படியுங்கள். சரி எழுதிக்கிறாங்க. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், நான் சொல்லுகிறேன் எழுதி கொள்ளுங்கள். சரி எழுதிக்கிறாங்க. ரீட் த பைபிள், வேதாகமத்தை படியுங்கள். திருப்பி 3வது சொல்றாங்க, திருப்பி சொல்றாரு, ரீட் த பைபிள். அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க அது புரியுதோ புரியலையோ, நீங்கள் வேதத்துக்கு மதிப்பு கொடுத்து நேரம் ஒதுக்கி நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கையிலே, அதிலே தேவன் உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களுடைய கண்களை தெளிவிக்கிறவராக இருக்கிறார். நீங்க அதுக்கப்புறம் உலகத்தையும் மற்ற காரியத்தையும் வேற கண்ணோக்கத்தோட பாப்பீங்க தேவ பிள்ளைல. இதுக்குதான் இந்த விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது, தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்ப இந்த நாளிலும் கூட இது வரைக்கும் நீங்க வேதத்தை சரியா படிக்கலன்னா இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. சும்மா தளர்ந்து அப்படியே படிக்காதீங்க, ஒரு வரிசையா படிக்க ஆரம்பிங்க. ஒரு நோட் புக்ல அதை எழுதி படிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவார். கண்களை பிடி ஜெபிக்கலாமா? இப்போ ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களோட அற்புதமான வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஒரு பாக்கியத்தை தந்தீங்களே. இந்த வேதாகமத்தை எங்களுடைய மொழியில கர்த்தர் எங்களுக்கு அப்பா நீங்க மொழிபெயர்த்து எங்களுக்கு கொடுத்து படிக்க எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே. உங்களுடைய வேத வசனங்கள் எங்கள் கண்களை தெளிவிக்கிறதே தகப்பனே. இன்னைக்கு யாரேனும் இந்த வேதத்தை படிக்கும் போது எனக்கு தூக்கம் வருது, நான் சரியா படிக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க, ஆவியானவர் அவர்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வந்து அந்த வேதத்தை படிக்கவும் அதுல ஒரு தீர்மானத்தோடு அதை ஆண்டவரை செயல்படவும் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவீராக. இவர்களை கர்த்தரின் வேதத்தை விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா பொல்லாத பிசாசு தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து போடுகிறேன்ப்பா. இந்த புதிய மாதத்தை தொடங்குற வேளையில அவங்களுக்கு புதிய சாப்டர் அவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் கர்த்தாவே. தேவனோடு நெருங்கி இருக்கிற உறவு உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா நீங்க சீக்கிரமா வரப்போறீங்க ஆண்டவரே. நீர் வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேதத்தை நாங்கள் படித்து உமக்கு உண்மையும் முத்துவ சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவனுடைய இதயத்தில் ஆழமாய் பதியட்டும் ஆண்டவரே. அவனோட வாழ்க்கையில அது கடிதரட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. நடக்க இருக்கிற மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. மிகுதியான ஆரோக்கிய பொறுப்பெடுப்பீராக. தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. செய்தி கொடுக்கிற மகனை ஆசீர்வதிப்பீராக. நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரத்தத்தால மூடி மறைத்துக் கொள்வீராக. உங்கள் வருகையிலே எங்களை காணப்படும் கிருபை செய்வீராக. திரும்ப சந்திக்க தேவனுடைய புரியாத பிரச்சனைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் ஜீவன் நாமத்தில் கேட்கிற பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.